ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சுடிதார் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். அளவு ட்ரெஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபேண்ட்டோட கட்டிங் பார்க்கலாம். ஃபேண்ட்டோட கிளாத்தை எடுத்துகிட்டு அது ஃபோல்ட் பண்ணி அந்த கரை பக்கத்தில் கரெக்டாக வச்சு நாலாக மடித்து எடுத்துக்கலாம். அந்த ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபேண்ட்டோட அளவை அப்படியே அது மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கார்னரில் வச்சுட்டு அங்கேருந்து மார்க் பண்ணி ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லென்த்தை இந்த எட்ஜில் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அதுக்காக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பாட்டமில் மடித்து தைக்கிறதுக்காக அந்த கரெக்டான அளவையும் மடிக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விட்டுட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டாப்பில் அந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் ஷேப் கொடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அளவு கிளாத் ஈஸியாகவே இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு. முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து மேலே அந்த ஃபேண்ட்டோட மேலே வைக்கிற கிளாத் எடுத்துக்கலாம். அதில் 4 கிளாத் வரும். அதில் 2 மட்டும் நம்ம எடுத்து அந்த கார்னர்லாம் கரெக்ட் பண்ணி சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஃபேண்ட் எடுத்துகிட்டு அளவு ஃபேண்ட் வச்சு அதோட அளவை டேப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 21 இன்ச்சு வருது. அதுலேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். எதுக்காகன்னா அது நம்ம 1 இன்ச்சு அந்த ஜாயிண்ட்டுக்காகவும் ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் மடித்து தைப்போம் அந்த பட்டிக்கு, அதுக்காகவும் சேர்த்து 2 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச் வருது. அங்கே மடித்து தைக்கிறதுக்காக மேலே நாடா வைக்க 1 இன்ச் எக்ஸ்ட்ராவும் ஒரு 1/2 இன்ச் மொத்தம் 10 இன்ச் எடுத்துக்கலாம். அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு கிளாத் பத்தலை, அதனால் ஜாயிண்ட்டு கொடுக்கணும். அந்த ஜாயிண்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம இன்னும் 2 பீஸ் இருந்துச்சு இல்லையா, அதை கட் பண்ணிக்கலாம். மேலே அந்த கரை பகுதியை கட் பண்ணிவிட்டு நாடா வைக்கிறதுக்காக அதை எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை அதோட ஜாயிண்ட்டுக்காக கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சு நமக்கு எவ்வளோ தேவையோ இதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே 10 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த அகலம் 23 வச்சோம் இல்லையா, அதே மாதிரி மேலேயும் அந்த 23 அளவு வச்சு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஜாயின் பண்ணுற கிளாத்தை மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தையலுக்காக விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம அந்த கிளாத்தோட வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சு ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த அளவு கரெக்டாக வந்துடும். அதை தைக்கும்போது பார்க்கலாம். இப்போ ஃபேண்ட் கட்டிங் முடிஞ்சிச்சு. டாப் பார்க்கலாம். டாப் எடுத்து வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, அதை நல்லா கார்னர்லாம் மடிச்சுட்டு அந்த மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ அளவு சுடிதார் அது மேலே அப்படி கரெக்டாக சுருக்கம் எதுவும் இல்லாமல் அந்த கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டு நெக் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிவிட்டு ஆமல் இந்த கரெக்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் போடுற இடத்துல ஒரு 1/2 இன்ச் மேலே கட்டிங்க்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். அந்த சைடையும் மார்க் பண்ணிக்கலாம். அளவு இது வந்து ஓப்பனுக்காக மார்க் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக வச்சு
கீழே பாட்டம்காக நான் மார்க் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக வேணுன்றதுக்காக. உங்களுக்கு வேணும்னா அந்த பார்டர் மார்க் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். நான் இந்த சுடிதாரோட கொஞ்சம் லென்த்தாக வேணுன்றதுக்காக அப்படியே விட்டுட்டேன். இப்போ சைடு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட்டிங்க்காக அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆமுல் அளவு வந்து அதே அளவு வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 1/2 இன்ச் கட்டிங்க்காகவும் தையலுக்காகவும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நாம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு ட்ரெஸ் அப்படியே வச்சு மார்க் பண்ணுறதால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதையும் கட் பண்ணிக்கலாம். ஆமுல் அளவை கட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல நாச் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எடுத்தாச்சு அந்த கிளாத்தை கட் பண்ணதை. இப்போ அடுத்து சுடிதாரோட பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண அதே அளவு வச்சு இந்த பேக்கை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டு நெக்கோட அளவு அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நெக்கோட அளவு அதையே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஆமுல் அளவு அதில் அந்த கட் பண்ணுறதுக்காக நாச் போடுறதுக்காக அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடும் மார்க் பண்ணிவிட்டு இது ஓப்பனுக்காக அந்த மார்க் பண்ணிடணும். இப்போ அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு அளவு கிளாத் வச்சு அந்த பேக் பார்ட்டோட கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டை விட பேக் கொஞ்சம் நெக்கு மாறி வரும், அதனால் அந்த நெக்கோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் அதே தான், அதே மாதிரி அளவு கிளாத்தில் எப்படி இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதுவும் உங்களுக்கு புரியலன்ற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் கிளியராக போடுறோம். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதோட ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் கரைப்பக்கம் வச்சு கரெக்டாக அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மடிப்பு பாகம் நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற அளவை எப்போயுமே பேக் மேலே வர மாதிரியும் ஃப்ரண்ட்டு கீழே இருக்க மாதிரியும் கையோட அளவு மார்க் பண்ணணும். அங்கே நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஆமுல் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தச்சிருக்கிற அளவுக்கிட்ட இருந்து அப்படியே நம்ம ஒரு விரல் வச்சு அந்த இதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு மாறாமல் அப்படியே இருக்கும். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு சைடில் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு நாச் கொடுத்துக்கலாம். சென்டருக்கும் ஒரு நாச் கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அந்த சைடில் பிசுறுலாம் கட் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட்டுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு மாறாமல் இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ லைனிங் கிளாத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லைனிங் கிளாத்தையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ணி வச்ச ட்ரெஸ் அது மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். எப்பயுமே டாப்பை விட லைனிங் கிளாத் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இப்போ பேக்குக்காகவும் சேம் அதே மாதிரி தான் அந்த ட்ரெஸ் அது மேலே வச்சுட்டு அதையும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ லைனிங்கும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சுடிதார் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது டாப்பு, இது ஃபேண்ட்டு. வீடியோ முடிஞ்சிச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.